இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்டோட யூனிட் 9 அதோட பேராகிராஃப் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸாமின் த ஆரிஜின் அண்ட் growth ஆஃப் நான் பிராமின் மூமெண்ட் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் பிராமணர் அல்லாத இயக்கத்தினுடைய தோற்றம் மற்றும் வளர்ச்சியை ஆய்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் பிராமின் மூமெண்ட் ஒரு ஹெட்டிங். The non-Brahmins organized themselves into political organization to protect their interest. So, protect their interest. So, அவர்களுடைய ஆர்வத்தை பாதுகாப்பதற்காக non-Brahmin organized themselves into political organization. பிராமணர் அல்லாதவர்கள் தாங்களாகவே ஒரு அரசியல் அமைப்பினை, ஒரு அரசியல் இயக்கத்தினை அவர்கள் தோற்றுவித்தார்கள். In 1912, the Madras Dravidian Association was founded. அதாவது முதல் அமைப்பு மெட்ராஸ் திராவிடன் அசோசியேஷன், அது துவக்கப்பட்ட ஆண்டு 1912. சி நடேசனார் played an active role as its secretary. ஸோ சி நடேசனார் என்பவர் அதனுடைய செக்ரட்டரியாக ஒரு சிறந்த பங்கினை ஆற்றினார். பிளேடு அப்படின்னு சொன்னால் ஆற்றினார், ரோல்னா அவருடைய பங்களிப்பு. He established the Dravidian Association Hostel for non-Brahmin students. நடேசனார் என்ன பண்ணுறாருன்னா ஒரு திராவிடன் அசோசியேஷன் ஹாஸ்டல் ஒன்று ஆரம்பிக்கின்றார் நான் பிராமின் மாணவர்களுக்காக. On 20th November 1916, meeting of about 30 non-Brahmins was held under the leadership of P. Tyagarajar, Dr. T.M. Nair and C. Nadesanar at Victoria Public Hall in Chennai. ஸோ 20ஆம் தேதி நவம்பர் மாதம் 1916ஆம் ஆண்டு 30 பேர் கொண்ட பிராமணர் அல்லாத ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது. தலைவர்களாக பி தியாகராயர், டாக்டர் டி.எம். நாயர், சி நடேசனார் ஆகியோர் பொறுப்பேற்றார்கள். அந்த மீட்டிங் ஆனது விக்டோரியா பப்ளிக் ஹாலில் சென்னையில் நிகழ்ந்தது அல்லது நடந்தது. The South Indian Liberal Federation was founded to promote the interest of non-Brahmins. ஸோ சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் என்ற கட்சியானது துவக்கப்பட்டது பிராமணர் அல்லாதவர்களுடைய செயல்பாடு, அவர்களுடைய அக்கறையை மேம்படுத்துவதற்காக. அடுத்தது ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரியோட சில வளர்ச்சி பற்றி எழுதலாம். The Justice Party won 63 of 98 elected seats in the Legislative Council. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சட்டமன்றத்தில் மொத்தமுள்ள 98 இடங்களில் 63 இடங்களை ஜஸ்டிஸ் பார்ட்டி வெற்றி பெற்றதா. A Subbarayalu of the Justice Party became the first chief minister. சுப்பராயலு என்ற ஜஸ்டிஸ் பார்ட்டியினுடைய தலைவர் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். After the 1923 elections, Raja of Panagal of the Justice Party formed the ministry. ஸோ 1923ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு பனகல் ராஜா ஜஸ்டிஸ் பார்ட்டியினை சேர்ந்தவர், அவர் மந்திரி சபை அமைக்கின்றார். அடுத்து நம்ம தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். டிஸ்கிரைப் த ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட். சட்ட மறுப்பு இயக்கத்தில் தமிழகத்தின் பங்கினை விவரி. சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட். த மெட்ராஸ் செஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் in 1927 declared complete independence as its goal. ஸோ இந்திய தேசிய காங்கிரஸினுடைய மெட்ராஸ்
பிரிவு 1927 பூரண சுதந்திரம்தான் லட்சியம் என்று அறிவித்தது. சரியா? as its goal declared complete independence. When the Viceroy did not accept the demands, Gandhi launched the civil disobedience movement. இதை ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். வைஸ்ராய் என்பது ஒரு பதவியினுடைய பெயர். ஸோ அந்த வைஸ்ராய் கோரிக்கைகளை, டிமாண்ட்ஸ் அப்படின்னா கோரிக்கைகள், அக்செப்ட்னா ஏற்றுக்கொள்ளுதல், டிட் நாட் அக்செப்ட்னா ஏற்றுக்கொள்ளாத பொழுது, வைஸ்ராய் கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாத பொழுது காந்தி லான்ச்டு தி சிவில் டிசொபீடியன்ஸ் மூமெண்ட். லான்ச்டுனா ஆரம்பித்தார், காந்தி ஆரம்பித்தார் இந்த சட்ட மறுப்பு இயக்கத்தை. காந்தி லான்ச்டு தி சிவில் டிசொபீடியன்ஸ் மூமெண்ட். இப்போ தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். சால்ட் மார்ச் டு வேதாரண்யம், உப்பு சத்தியாகிரகம் வேதாரண்யத்தை நோக்கி. ராஜாஜி ஆர்கனைஸ்டு அண்ட் லெட் எ சால்ட் சத்தியாகிரகா மார்ச் டு வேதாரண்யம். வேதாரண்யம் என்ற கடற்கரை ஊருக்கு உப்பு சத்தியாகிரக அணிவகுப்பினை துவக்கி வழிநடத்தினார் ராஜாஜி. ராஜாஜி ஆர்கனைஸ்டு அப்படின்னா ஏற்பாடு செய்தார், லெட் அப்படின்னா வழி நடத்தினார், சால்ட் சத்தியாகிரகா மார்ச் அப்படின்னு சொன்னால் அணிவகுப்பு. வேதாரண்யம் என்பது ஒரு ஊர். ராஜாஜி ஆர்கனைஸ்டு அண்ட் லெட் எ சால்ட் சத்தியாகிரகா மார்ச் டு வேதாரண்யம். The march started from Tiruchirappalli on 13th April 1930 and reached Vedaranyam in Tanjavur district on 28th April. ஸோ இந்த மார்ச் ஆனது திருச்சிராப்பள்ளி என்ற நகரில் இருந்து, ஃப்ரம்னா இருந்து, ஸ்டார்டட்னா ஆரம்பித்தது, தேதி 13 ஏப்ரல் 1930. ஸோ 13ஆம் நாள் ஏப்ரல் மாதம் 1930ஆம் ஆண்டு திருச்சிராப்பள்ளியில் இருந்து இந்த அணிவகுப்பானது ஆரம்பிக்கப்பட்டதா. அண்ட் ரீச்டு வேதாரண்யம் இன் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட். ரீச்டுனா சென்றது, சென்றடைந்தது. வேதாரண்யம் அந்த காலத்தில் தஞ்சை மாவட்டம், இப்போ நாகை மாவட்டத்தில் இருக்கு. வேதாரண்யம் தஞ்சை மாவட்டத்தில் இருந்த அந்த வேதாரண்யத்திற்கு சென்றடைந்தார்கள் ஆன் 28th ஏப்ரல் 1930. ஸோ 28ஆம் தேதி ஏப்ரல் மாதம் ஒரு 15 நாள் நடந்து அந்த ஊரை சென்றடைந்தார்கள். ஆன் ரீச்சிங் வேதாரண்யம் 12 volunteers under the leadership of Rajaji broke the salt law by picking up salt. ஸோ வேதாரண்யத்தை அடைந்தவுடன், ஆன் ரீச்சிங் அப்படின்னு சொன்னால் அடைந்தவுடன், வேதாரண்யத்தை அடைந்தவுடன், ஆன் ரீச்சிங் வேதாரண்யம் 12 volunteers under the leadership of ராஜாஜி. 12 தொண்டர்கள் ராஜாஜியின் தலைமையின் கீழ் broke the salt law, அந்த உப்பு சட்டத்தை மீறினார்கள். இந்த இடத்துல புரோக்னா மீறினார்கள். எப்படி? பை பிக்கிங் அப் சால்ட். ஸோ கடலில் இருந்து உப்பு தயாரித்ததன் மூலமாக அந்த உப்பு சட்டத்தினை அவர்கள் மீறினார்கள். ராஜாஜி வாஸ் அரெஸ்டட். ராஜாஜி கைது செய்யப்பட்டார். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்எஸ் ராஜன், ருக்மணி லக்ஷ்மிபதி, சர்தார் வேதாரண்யம், சி சுவாமிநாதர் and K. Santanam were among the prominent leaders participated in the Vedaranyam salt satyagraha. So TSS ராஜன் என்பவர், ருக்மணி லக்ஷ்மிபதி என்ற ஒரு விமன் பார்ட்டிசிபெண்ட், சர்தார் வேதரத்னம், சி சுவாமிநாதர் அண்டு கே சந்தானம், 5 பேர் அவங்க ப்ராமினன்ட் லீடர்ஸ், முக்கியமான தலைவர்கள். பார்ட்டிசிபேட்டட்னா பங்கேற்றார்கள் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில். வைடு ஸ்ப்ரெட் எஜிடேஷன் இன் தமிழ் டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஸோ தமிழ் மாவட்டங்களில் இந்த போராட்டமானது பெரிய அளவில் பரவியது. த சத்யாகிரகீஸ் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் டி பிரகாசம் அண்ட் கே நாகேஸ்வர் ராவ் செட் அப் எ கேம்ப்
at Udayavanam near Madras. ஸோ சத்தியாகிரகிகள் டி பிரகாசம் மற்றும் கே நாகேஸ்வர ராவ் தலைமையின் கீழ், லீடர்ஷிப்னா தலைமை, அண்டர்னா கீழ், தலைமையின் கீழ் ஒரு கேம்ப் ஒன்று ஆரம்பித்தார்கள். உதயவனம் என்ற பகுதி, அது மெட்ராஸுக்கு அருகே உள்ளது. த போலீஸ் அரஸ்டட் தம். ஸோ போலீஸ்காரர்கள் அவர்களை கைது செய்தார்கள். இட் லெட் டு ஹர்த்தால் இன் மெட்ராஸ். அது ஒரு மறியலினை நிகழ்த்தியது மெட்ராஸில். லெட் டுனா வழிவகுத்தது. த கிளாஷஸ் வித் த போலீஸ் இன் திருவல்லிக்கேணி ஆன் 27th April 1930 left 3 dead. ஸோ கிளாஷ் அப்படின்னு சொன்னால் மோதல்கள், போலீஸ்காரருடன் ஏற்பட்ட மோதல்கள். எந்த ஊருனா திருவல்லிக்கேணி, மெட்ராஸில். தேதி 27 April 1930 என்ன நிகழ்ந்தது அப்படின்னா 3 பேரின் மரணம் ஏற்பட்டதா. வாலண்டியர்ஸ் who attempted to offer salt satyagraha in ராமேஸ்வரம் were arrested. ஸோ ராமேஸ்வரத்தில், இன்னுனா இல், வாலண்டியர்ஸ்னால் தொண்டர்கள், அவர்கள் சால்ட் சத்தியாகிரகத்தில் ஈடுபட முயற்சித்த போது கைது செய்யப்பட்டார்கள். ருக்மணி லக்ஷ்மிபதி was the first woman to pay penalty for violation of salt law. ருக்மணி லக்ஷ்மிபதி என்பவர் முதல் பெண்மணி ஆவார். உப்பு சட்டங்களை மீறிய குற்றத்திற்காக பெனாலிட்டி அப்படின்னு சொன்னாக்கா ஃபைன் போடுறது, ஃபைன் கட்டியவர், அபராதம் கட்டியவர். Police used brutal force to suppress the movement. போலீஸ் மிக கொடுமையான விஷயங்களை பயன்படுத்தியது இந்த இயக்கத்தினை அடக்குவதற்கு. பாஷ்யம் அல்லது ஆரியா, அவருக்கு இன்னொரு பேர் ஆரியா, hoisted the national flag atop Fort St. George on 26th January 1932. ஸோ 1932 ஜனவரி மாதம் 26ஆம் தேதி ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடியினை பாஷ்யம் என்பவர் முதலில் ஏற்றினார். ஸோ இதெல்லாம் இந்த சிவில் டிசோபீடியன்ஸ் இயக்கத்திற்கு தமிழ்நாட்டில் நிகழ்ந்த சம்பவங்களாகும். சரியா, படிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.